அன்புள்ளம் கொண்ட ஐயா வைகோ அவர்களுக்கும், புதிதாக சாக்கடையில் முளைத்த துரை வைகோ அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய கடைக்கோடி தொண்டனின் ஆதங்க பதிவு. நான் கேட்குறேன், எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியல. அதாவது 2016 வரலாம் கேட்பண்ணால் ஒரு ஏளனமாகவும் ஒரு கேவலமாகவும் பார்த்த ஒரு முன்னாள் நம்பர் கேவலமான, உண்மையாக சொன்னாக்கா விபச்சாரம் பண்ணக்கூடியவர்களோடு கெடுகட்ட வேலைகளை பார்த்தவர்கள் நீங்கள். ஆனால் 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு 41 தொகுதியில் போட்டிட்டு 29 வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராகி சிங்கமாக சட்டசபையில் கர்ஜித்த பிறகுதான் எங்கள் கேட்பனோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சு சில துரோகி ஈனப்பிரிவிகள் 2011 ஆட்சி அமைச்சே ஆகணுன்றதுக்காக கேட்பன் காலை பிடிச்சி கொண்டிருந்த சில ஈனப்பிரிவிகள் போட்ட எலும்பு துண்டுக்காக, அவர்கள் போட்ட பணத்துக்காக 2016 மக்கள் நல்ல கூட்டணி ஒரு மக்கி போன கூட்டணியை அமைச்சு அதில் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் என்ற அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு மாமா வேலையும் புரோக்கர் வேலையை செய்து கேட்பனுக்கு முதல்வர் என்ற ஒரு ஆசை காட்டி, ஏன்னா ஒரு வெள்ளந்தான மனுஷன் வெளுத்ததில் பால் நினைப்பார், நம்பர்வாலாம் உண்மையான மனுஷன் நம்புவார். அவருடைய கேரக்டர் தான் இந்த இவர் இன்னார் வக்கர புத்தி உள்ளார், இன்னார் துரோகி, இன்னார் நல்ல மனுஷன்னு புரிஞ்சிக்கக்கூடிய யோசிக்க அளவுக்கு கூட யோசிக்க மாட்டார். காரணம், அனைவரும் இது என் நாடு, இது என் மக்கள் அப்படின்னு எல்லாருமே என்னுடைய மக்களே, எல்லாருமே என்னோடய சொந்த பந்தம், என்னுடைய இரத்த உறவுகள் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள, மனிதாபிமானம் உள்ள, ஒரு தேசபக்தி உள்ள ஒரு தலைவனும் ஒரு தொண்டனும் ஒரு இந்திய குடிமகன் என்றால் அது எங்களுடைய மறைந்தும் எங்கள் எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் மட்டும்தான். அது எவனும் எவ்வளோ இல்லும் சொல்லவே முடியாது. சரிங்களா? ஒன்று. ஸோ உங்களையும் நம்பினார், பாவி பசங்க ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக நம்ம கட்சி உருவாக்கணும், ஸோ அதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்பினார். ஆனால் அந்த 2011 தேமுதிகவுடைய தயவால் ஆட்சி அமைச்ச ஒரு கொள்ளுநரி கூட்டத்துக்கிட்ட படத்தை வாங்கிட்டு இந்த ஈனப்பிரிவுகள் விபச்சார தொழிலுக்கு கேவலமான ஒரு தொழிலை செய்து கேட்பனை மண்ணோட மண்ணாக ஆக்க நினைத்து, கடியோடு வேரோடும் பிடுங்க நினைத்து, ஆனால் எதுவுமே அவங்களால பிடுங்க முடியாமல் கேட்பன் என்னையுமே கேட்பன் தான், இருந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் சிங்கம் தான். அது மாதிரி எங்கள் கேட்பன் வாழ்ந்து கொண்டு நீங்கள் பண்ண துரோகத்தை பிறகு ஒன்றாக யோசித்து நினச்சி அதாலேயே பாதி இழந்தார் தன் உயிரை. போதாக்குறைக்கு அவருடன் பயணித்து அவருடைய இருந்து அந்த துரோகிகள் கூட்டத்திலையும் குழுநரி கூட்டத்திலையும் மாற்றுக் கட்சிக்கு சென்ற பல இனப்பிரிவுகள் விபச்சார கூட்டத்தாலும் எங்களுடைய தலைவர் எங்களை விட்டு மறைந்தார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் பார்த்தா இந்த சைக்கோ என்ற வைகோ மட்டும்தான். ஆமை பூந்த வீடும் அபினா பூந்த வீடும் உருப்பிட்ட சரித்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழக அரசியலில் வைகோ என்ற சைக்கோ இருக்கிற இடம் எதுவுமே சத்தியமாக உருப்பிட்டது கிடையாது. உதாரணத்துக்கு 2016 மக்கள் நல கூட்டணி கேட்பனுடைய தலைமையில் உருவாக்குறாங்க. ரெண்டாச்சு புஷ்பானமாக போச்சு, ஒன்றுமே மாதிரி ஏமாற்றி காலி பண்ணாங்க. அதே மாதிரி 2021 அங்கே போய் சேர்ந்தாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கேயும் போய் சேர்ந்து 5 வருஷம் ஸ்டாலினுடைய அவருடைய திறமையாலும்
அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு நன்மதிப்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அம்மையார் திராணியார் அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு லாயக்கற்ற ஒரு அரசு இருக்குன்ற காரணத்துக்காக மக்களும் ஒரு மாற்றத்தை நோக்கின்ற காரணமாக மூணுமே சேர்ந்ததால் வந்தது. அந்த ஆள் அப்படியே ஒட்டிகிட்டு வந்தான். ஆனால் மறுபடியும் 26 கூட்டணி சேர்ந்தான். என்ன பண்ண முடியுது? அவன் சேர்ந்த இடம் எதுவும் உருப்பிடுறது சரித்திரம் கிடையாது. இப்போ என்ன பண்ணான்? நாய் வாய் வச்சா மாதிரி, குரங்கு கையில் கச்ச பூமாலை மாதிரி, நாய்கிட்ட கச்ச முடு தேங்காய் மாதிரி உருட்டுறான் பரட்டுறான்னு இப்போது தாவேக்காக்கிட்ட போயிட்டான். ஒரு இடத்துலையாவது அதாவது ஒரு அம்மா, எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான். அவன் தான் சம்சாரி. அட்லீஸ்ட் ஒரு அம்மா ஒரு அப்பாவுக்கு 2 அப்பா 3 அம்மா இருப்பாங்க. அது வேறு மாதிரி. ஆனால் ஒரு அம்மாவுக்கு 2-3 அப்பா இருந்தால் உலகம் என்ன சொல்லும்? அது மாதிரி தான் இவர் பல இடத்துல வாய் வைக்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிறது அந்த சிம்பிளில் தான் நீ ஜெயிச்ச. உன்னுடைய 2 எம்மா சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரிய சிம்பிளத்தில் தான். அதை புரிஞ்சிக்க துப்பு இல்லாமல், அதை அறிஞ்சிக்க துப்பு இல்லாமல் நாங்கள் கூட்டம் போட்டோம், ராஜினாமா பண்ணுறான். உண்மையாக ஒரு ஆம்பளையாக இருந்தால், உண்மையில் உனக்கு கட்சி மேலே விசுவாசம் இருந்தால், அதே திராவிட முன்னேற்ற கழக தெய்வில் ஜெயிச்ச உன் புள்ள துரை வைக்காவை எம்பி பதவி ராஜினாமா பண்ண சொல்லு. ஃபஸ்ட்டு முதல்ல அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அப்புறம் இவங்களை சொல்லுறியா? நீ உண்மையாக ஒரு தேசியவாதி ஒத்துக்கிறேன், நீ ஒரு நாயத்தை ஒத்துக்கிறேன், ஒரு சம்சாரம் ஒத்துக்கிறேன். உன் புள்ள மட்டும் எம்பியாக இருந்து டெல்லியில் போய் குழு இருக்கணும். மக்களோட வரிப்படத்துலேயும் அவன் 1000-2000 உன் கட்சிக்காரன், உன் கட்சியில் இருக்கிற மொத்தத்தில் 2000 பேர் இருக்காது. மொத்தத்துலேயே உண்மை என் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன். என் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம், என் தொகுதி பொன்னேரி தொகுதி. இந்த தொகுதியில் எடுத்தால் குறைஞ்சபட்சம் 20 பேர் மேலே உன் தொகுதியில் இருந்தாங்கன்னா நான் 10 பேர் மொட்டை வச்சுக்கிறியா? பெட்டு கட்டுறியா? நீ ஆம்பளை தானே? நான் ஆம்பளை, நான் பெட்டு கட்டுறேன். 25 பேருக்கு மேலே நீ அர்த்தம் காட்டு, நான் பெட்டு கட்டுறேன், நான் இது பண்ணிக்கிறேன். இதே என் பஞ்சாயத்தில் 50 பேர் காட்டுறேன், நீ என்ன பண்ணுற? நீ மொட்டைச்சியில் 10 பேர் ஆம்பளையாக இருந்தால் நான் பெட்டு கட்டுறேன். நீயா சரி உன் பிள்ளை எந்த மசுராக இருந்தால் வாங்கடா, நான் பெட்டு கட்டுறேன்டா. நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மரியாதை வாயா போயான்னு பேசிட்டு உங்களுக்கெல்லாம் பச்சையாக வச்சுக்க. இந்த பிராத்தல் தொழில் பண்ணுறவங்களோட கேவலமான கேடு கட்டவாங்க நீங்கள், சரிங்களா? நீங்களாம் அரசியல் பண்ணுறதுக்குள்ள புரோக்கர் வேலை பண்ணுறது, மாமா வேலை பண்ணுறது நீங்கள் லாக்கி. என் மேலே கேஸை போடு, கவலையே பட மாட்டேன். என் பேரை வழக்கத்தோடு என்ன வேணாலும் பண்ணேன், எங்கே வேணாலும் ப்ரூவ் பண்ணுறேன். எதை வச்சு நீ சொல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிளை இல்லைன்ட்டு? என்ன மயிலை நீ பார்த்துருக்க கிளை இல்லைன்ட்டு? நான் காட்டுறேன். என் தொகுதியில் 560 கிளை இருக்குது, நான் காட்டுற ப்ரூவ் பண்ணுறேன். உன்னோட இதில் மொத்தத்தில் தமிழ்நாடு கூட 500 கிளை காட்டுயானே. ஆம்பளை தானே? ஓப்பன் ஜெயிலு காட்டுறேன், நீ காட்டு. ஒழுங்காக இருந்தால் சத்தியான அந்த மனுஷனை அமுச்சு விட்ட உன் பிள்ளை பேச்சு கேட்டு நீ தான் ஒரு மனுஷன் பேசுகிற. உனக்கு அப்புறம் உன் பிள்ளை வரணும், மீதி வெளில வரணும், ஆனால் மீதி எவனா வாழக்கூடாது. சத்தியான என்ன பண்ணார்? உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றினார், உன் பின்னாடி லோன்னு சுற்றினார். அவர் மட்டும் தான் அந்த உத்திரமேறு காஞ்சிபுரம் பக்கத்தில் பெல்ட்டாக இருந்தது, அவரே இல்லை. அப்போ எங்கேருந்து கட்சி இருக்கு? எங்கள் தொகுதியில் மொத்தமே 20 பேர் தான் உங்கள் ஆள். அதில் இப்போ 2 பேர் செத்து போயிட்டான், மீதி 17 பேர். அதில் 6 பேர் இப்போ டிஎம்கே போயிட்டான், 4 பேர் தாவேகா போயிட்டான். அது தெரியுமா? அது கூட தெரியாமல் நீ என்ன கட்சி நடத்துகிற? ஒரு பொச்சு அது கூட லாக்கி போட மாட்டேன், நான் எழுதி தரேன். யார் நீ? ஃபஸ்ட்டு தேமுதிக பற்றி என்ன தெரியும் உனக்கு? தேமுதிக பற்றி பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? யாரே உனக்கு கொடுத்தா? எங்கேருந்தே வந்த நீ? மொத்தத்தில் உனக்கு எத்தனை மாவட்ட செயலர் ப்ரூவ் பண்ணுறியா? நீ ஒன்றும் இல்லை, நீ காட்டுற மாவட்ட செயலர் ரேஞ்சுக்கு நான் ஒன்று செயலர் நான் காட்டுமா என்னோட மாவட்டத்திலே? நீ மாவட்ட செயலர் காட்டுற ரேஞ்சில் நான் ஒன்று செயலர் காட்டுவேன். நீ தலைமை பொதுக்குழு, செயற்குழு, மத்திய குழு, மயிர் குழு, மற்ற குழு காட்டுற ரேஞ்சில் என் மாவட்ட செயலர் காட்டுவேன். நீ எல்லாம் ஒரு ஆணியில் இருக்க துரும்பு கூட லாக்கிப்பட மாட்டேன். யார் நீ? தேமுதிக பற்றி பேசுகிறேன் தகுதி இருக்கு? ஒருத்தர் நிற்கிறதுக்கு முடியல. 9 பொண்டாட்டி கேட்டு தான் கொடுத்த 2 தொகுதி மயிரா. அது கூட உன் தொகுதி திமுகவில் ஜெயிச்சேன், உதயசூரிய சிம்பளம் ஜெயிச்சேன்.
இதே பம்பர் சீட் நிறுச்சிக்க பம்பரை சுற்றுற மாதிரி சுற்றி கீழே செத்து போயிருப்பேன். அதெல்லாம் நடந்திருக்கும். எந்த நாய் கூட ஒன்று மச்சிருக்காது. உதயசூரியன் சிம்பிளால் தான் மதிமுக 2 எம்எல்ஏன்னு பேராக இருந்தது. அதுவும் நாய் வாய் வச்ச மாதிரி இங்கே ஒரு வாய் அங்கே ஒரு வாயின்னு போனேன். அதான் அவனுக்கு 2 பேர் இங்கே அவனுக்கு 2 பேர் சம்சாரிங்க, ஜாதிக்கு பிறந்தவனுங்க. நேரம் வந்துட்டானுங்க. நான் அந்த சிம்பிளை ஜெயித்தேன்ப்பா, அந்த சிம்பிள் உண்மையாக இருக்கிறேன்ட்டு. அவன் உண்மையாக ஒரு தாய் தாக்கு பிறந்தவனுங்க. நான் வேறு யாரும் தப்பு சொல்லப்பா, அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன். வேறு யார் எப்படி பிறந்தா நான் கேட்க வரல, சொல்ல விரும்பலை. சரியா? என் கேப்டனை பற்றியோ என் கட்சியை பற்றியோ எந்த யார் பேசினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இங்கே வரையும் அவனை பைத்துக்காரன் கிடையாது. சரியா? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றியம், சாரி மன்னிச்சிக்கோ, திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் மேற்கு ஒன்றியம் அவைத்தலைவர் கணேசன். என் ஃபோன் நம்பர் தட்டா, முன்னால் என்ன பண்ணணும்னு பண்ணிக்கோ. கேஸை கொடு, இல்லை ஆளை வச்சு அனுப்பி. உங்கள் ஆள் யார் இருக்கா? மிஞ்சி 4 பேர் இருக்கான். 4 பேர் எனக்கு தெரிஞ்சவன் தான். அதிகபட்சம் பார்த்தா அடியார் வச்சு அனுப்புவேன். ஏனமோ வந்தாலும் இதை கூட பிடுங்க முடியாது. சரியா? இன்னொரு முறை தேமுதிக பற்றி பேசுறது முன்னாடி ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து பேசு. சரியா? இதே மாதிரி தான் கலைஞர் கூட அவர் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி வந்தவனே எங்களுக்கு எல்லாத்துக்கும் உன்னோட இது நாங்கள் படிச்சிட்டோம். சரியா? அப்புறம் கலைஞர்கிட்ட வெளில போனேன். இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறவரும் திராவிட கழகத்தோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன 2ஆம் வருஷமே கூட்டணி வச்சு கலைஞர் காலில் விழுந்தேன். மறுபடியும் ஏடிஎம்கே காலில் விழுந்தேன். மறுபடியும் திமுக காலில் விழுந்தேன். என்ன ஆனால் எவனோ உன்ன மாதிரிலாம் ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியை பேசுவாங்க. அரசியல் அவர்களே பேச தப்பு கிடையாது. ஆனால் கேவல மக்கள் தான் பேசிக்கிட்டு அவங்க காலில் நக்கி குடிக்கிற ஆளுங்க மதிமுகவில் இருக்கிற உன்ன மறுவும் புள்ள மறுவும். ஆனால் மீதி யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மீதி எல்லோரும் நல்லவங்க தான். அவங்களும் அறிமாட்ட தொடர்கள், அவங்கள குறைச்ச விரும்பலை. நீங்கள் 2 பேரும் புடைக்கிறதுக்காக ஈனப்பிரிவுகள் புடைக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும். என்ன நீங்கள்லாம் என் காலில் போடுற செருப்புக்கு சமம். என் காலில் போடுற செருப்புக்கே சமம் போது எங்கள் அண்ணியாரில் உன்னை பற்றி பேசணுமா? ஏன்னா உனக்குலாம் அறிவே இல்லை. எந்த மயிரா ஒன்று டாக்டர் பட்டம், மயிறு பட்டம், முனைவர் பட்டம், பக்கி பட்டம் கொடுத்தான். வக்கீல் வேற. என்ன வக்கீல் நீ சொல்லு? என்ன வக்கீல்? எப்படி இப்படி தான் உண்டை வீட்டுக்கு 2ஆம் பண்ணுறது? ஒரு வீட்டிலேருந்து குடி கெடுக்குதா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்களா? வழக்கஞ்ச மாதிரில இதான் சொல்லி கொடுத்தாங்களா? கேவலமாக இல்லை. மாற்றிக்கோ. சாவ போகிறது இன்னொரு இது, வாழ போகிறது பல நாள் தான், பல மாதம்தான், சில வருடம்தான். சரியா? வாழும்போது எப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறமா எங்கள் காட்பனோட தருத்தில் இடம் முடிச்சார் பாரு. இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே வியாபாரமே பண்ணாத அளவுக்கு தருத்தத்தை பிடிச்சார் பாரு. அதில் 1% பேர் வாங்கி போயா பாவி. என்னத்துக்குடா? என்னத்துக்கு உனக்கு? என்னத்தை எடுத்து போகிற போகும்போது என் தலைவர் சத்ததுக்கு அப்புறம் கூட பல ரத்தத்தை கண்ணீரை எடுத்துகிட்டு போனார். பல இதயங்களை கூட கொண்டு போனார். லட்சம் கால் தடங்களை கொண்டு போனார். கோடிக்கணக்கானுடைய கண் பார்வை கொண்டு போனார். நீ என்னத்தை கொண்டு போகிற சொல்லு பார்க்கலாம்? ஒரு ஆணியே பண்ண முடியாது. அனாதை பணம் எப்படி நாயை தூக்கி போவார், உன் பிள்ளையும் ஒரு சில பேரை தூக்கி போவாங்க. அவ்வளோதான். ஒரு ஆணியும் கிடையாது. நீ எல்லாம் சரித்திரத்தில் தரித்திரத்தில் இடம் முடித்தவன். சரித்திரத்தில் இடம் முடிக்கிறதுக்கு இல்லை. மரியாதையாக என் கழகத்தை பற்றி பேசுகிறது நிறுத்திக்கோ. உன் பிள்ளைக்கு துறையோ அவன் பொறையோ எவனாக இருந்தாலும் சரி, உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் உண்மையிலே ஒரு அப்பா உனக்கு மட்டும்தான் பிறந்திருந்தானா அவன் MP ராஜாவை மட்டும் பேச சொல்லியா? நான் 10 பேருக்கு மீசா எடுத்துக்கிறேன். ஓப்பன் ஜாயின் பண்ணுறேன். 2 MLA ராஜா அவன் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு விட இவன் ராஜாவை மட்டும் சொல்லிட்டியா? இவனை அந்த சிம்பிள் அந்த பேரை ஜெயிச்சு வந்தான். உன் பிள்ளை மட்டும் MP ஆகி டெல்லி போய் மயிலாக ஆட்டணும். இவனுக்கு இங்கே உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? தலையெழுத்தா? இவன் கோடி இவன் படத்தை சொல்ல பண்ணிட்டேன். கேவலமாக இல்லை? நான் அரசியல் உங்கள் அரசியல் விபச்சாரத்தில் கேவலமாக அரசியல் பண்ணுறீங்க. மாற்றிக்கோ, இல்லாட்டி தேமுதிகவால் மாற்றப்படுவாய். வாழ்க வளமுடன். இவன் உங்கள் மு. கணேசன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், மேற்கு ஒன்றியம். வச்சுட்டா?
கம்ப்ளைண்ட் பண்ணுற பண்ணு, ஐ டோன்ட் கேர், நான் பார்த்துக்கிறேன்.